வாங்க இன்னைக்கு நாம நம்மள சுத்தி இருக்கிற கட்டிடங்களோட ஒரு முக்கியமான ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் பீம்ஸ். அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் தான் என்ன? நேரடிய விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்மள சுத்தி இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ஸ், பாலங்கள் எல்லாத்துலயுமே இந்த பீம்ஸ் தான் முதுகெலும்பு. ஆனா அதோட வலிமைங்கிறது எதேச்சையா வர்றதில்ல. அதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு கணக்கீடு இருக்கு. ஒரு கட்டிடம் பாதுகாப்பா நிக்கிறதும் இடிஞ்சு விழாம இருக்கிறதும் இந்த ஒரு கணக்கீட்டை நம்பிதான் இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இது உண்மையிலே பாதுகாப்பானதுதான் நமக்கு எப்படி தெரியும்? இது திடீர்னு இடிஞ்சு விழாதுன்னு நம்ம எப்படி உறுதியா சொல்ல முடியும்? சரி, வாங்க, ஒரு டிடெக்டிவ் மாதிரி இந்த கேஸ நம்ம கையில எடுத்து இதுக்குள்ள இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கலாம். ஓகே, நம்மளோட மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. முதல் வேலை என்னன்னா, இந்த பீமோட அல்டிமேட் ஸ்ட்ரெங்த், அதாவது அதோட உச்சக்கட்ட வலிமை என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்மளோட இலக்கு ரொம்ப சிம்பிள். அது மியூ அப்படிங்கிற ஒரு மதிப்பை கண்டுபிடிக்கிறது. அதாவது மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இதை இன்னும் சுலபமா சொல்லணும்னா, இதுதான் அந்த பீமோட சர்டிஃபைட் ஸ்ட்ரென்த். ஒரு முழு கட்டிடத்தோட பாதுகாப்புக்கான திறவுகோலே இந்த ஒரு நம்பர் தான். சரி, இந்த டிடெக்டிவ் வேலையில நமக்கு ரெண்டு முக்கியமான க்ளூஸ் கிடைக்க போகுது. இந்த ரெண்டு தடயங்களை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த முழு கேஸையும் நாம சால்வ் பண்ணிரலாம். இதோ நம்ம கேஸோட ரெண்டு முக்கிய ஆளுங்க இவங்க தான். ஒன்னு XAU, அதாவது ஆக்சுவல் டெப்த். இன்னொன்னு XAU மேக்ஸ், அதாவது லிமிட்டிங் டெப்த். நம்ம கதையோட ஹீரோ, வில்லன் ரெண்டு பேருமே இவங்க தானே வச்சுக்கோங்களேன். இங்க தான் கதையில ஒரு ட்விஸ்டே இருக்கு. XUங்கிறது அந்த பீமோட உண்மையான நிலைமை என்னன்னு காட்டுது. ஆனா XU மேக்ஸ்ங்கிறது பாதுகாப்பு விதிகள் படி அது எவ்ளோ இருக்கணும்னு சொல்லுது. சிம்பிளா சொன்னா, இது ரியாலிட்டிக்கும் ரூல்ஸ்க்கும் நடக்கிற ஒரு போட்டி. இப்போ நம்ம டிடெக்டிவ் கதையோட கிளைமேக்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். தீர்ப்பு சொல்ற நேரம் வந்தாச்சு. இப்பதான் நாம அந்த முக்கியமான முடிவை எடுக்க போறோம். பீமோட முழு பாதுகாப்பும் ஒரே ஒரு ஒப்பீட்ல தான் அடங்கியிருக்கு. நம்மளோட XU அந்த பாதுகாப்பு வரம்பான XU மேக்ஸை விட குறைவா இருக்கா, சமமா இருக்கா, இல்ல அதிகமா இருக்கா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் எல்லாமே. முதல் கேஸ், நம்ம XU அந்த லிமிட்டை விட கம்மியா இருந்தா அதுக்கு பேரு அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்ட். இது எப்படின்னா, ஒரு பேப்பர் கிளிப்பை நீங்க வளைக்கிற மாதிரி. அது டக்குன்னு உடையாது, முதல்ல வளைஞ்சு உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். அதே மாதிரி தான் இங்க ஸ்டீல் முதல்ல வளையும். இதுதான் நமக்கு வேணும், இதுதான் உண்மையான பாதுகாப்பே. இப்போ மூணாவது கேஸ பாருங்க. நம்ம U அந்த லிமிட்டை விட அதிகமா போயிடுச்சுன்னா அது ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்ட். இது ஒரு காஞ்ச பொண்டு குச்சியை ஒடிக்கிற மாதிரி. எந்த வார்னிங்கும் இருக்காது, படார்னு திடீர்னு உடையும். இங்கேயும் கான்கிரீட் அப்படிதான், திடீர்னு நொறுங்கிடும். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், ஒரு பெரிய விபத்துக்கே வழிவகுக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஜினியரிங்கோட முதல் மற்றும் முக்கியமான ரூல் சேஃப்டி தான். அதனால இந்த திடீர்னு உடையிற ஆபத்தான நிலைமை வராம தடுக்கிறதுக்காகத்தான் முழு டிசைன் ப்ராசஸ்மே உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ரெண்டாவது கேஸ் என்னன்னு கேக்குறீங்களா? அதுதான் பேலன்ஸ்ட் செக்ஷன். இது ஒரு தியரிட்டிக்கல் பாயிண்ட். அதாவது பாதுகாப்பான நிலைக்கும் ஆபத்தான நிலைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கோடு மாதிரி. ஆனா உண்மையில நடைமுறையில இந்த பாயிண்ட்டை அடையிறது கிட்டத்தட்ட அசாத்தியம். ஓகே, நம்ம பீம் எந்த வகைன்னு இப்ப நமக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. அது சேஃபா இல்ல டேஞ்சரஸான்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே நாம ரொம்ப நம்பிக்கையோட அதோட உண்மையான வலிமைய, அதாவது அந்த சர்டிஃபைட் ஸ்ட்ரென்த்தை கணக்கிடலாம். பெரிய பெரிய ஃபார்முலாக்களை பார்த்து பயப்பட வேண்டாம். அதுக்கு முன்னாடி அடிப்படைய புரிஞ்சுக்கலாம் வாங்க. மொமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு ஃபோர்ஸை ஒரு குறிப்பிட்ட தூரத்தால பெருக்கினா என்ன வருமோ அதுதான். அதாவது ஃபோர்ஸ் பெருக்கல் லீவராம், அவ்வளவுதான். இப்போ இந்த இன்ஜினியரிங் ஃபார்முலாவை பாருங்க. பக்கம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தெரியலாம், ஆனா நல்ல கவனிச்சிங்கன்னா அந்த பிராக்கெட்ல இருக்கிற D-0.42 இன்டு எக்ஸ்ங்கிறது வேற ஒன்னும் இல்ல, நாம இப்போ பேசின அந்த லீவராம் தான். நாம கண்டுபிடிச்ச சேஃப்டி கேஸ பொறுத்து இந்த எக்ஸ்க்கு பதிலா XU அல்லது XU மேக்ஸையும் நாம யூஸ் பண்ணுவோம். பாத்தீங்களா எவ்ளோ சிம்பிள்? சரி, இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இதோட பிக் பிக்சரை பார்க்கலாம். இந்த முழு ப்ராசஸ்க்கும் பின்னாடி இருக்கிற முக்கியமான கொள்கை, முக்கியமான நோக்கம் என்ன? நம்ம டிடெக்டிவ் கதைக்கு இது ஒரு நல்ல சுருக்கம். முதல்ல நாம இன்புட்ஸ், அதாவது தடயங்களை சேகரிக்கிறோம். அப்புறம் அந்த ரெண்டு முக்கியமான க்ளூஸையும் ஒப்பிட்டு பார்க்கறோம். கடைசியா அந்த ஒப்பீட்டை வச்சு வழக்கு தீர்க்கிறோம். அதாவது ஃபைனல் ஆன்சரை, அந்த பீமோட வலிமையை கண்டுபிடிக்கிறோம். முழு கதையுமே அந்த ஒரு ஒப்பீட்டை சுத்தி தான் நடக்குது.
ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்ஜினியரிங்கிறது வெறும் ஃபார்முலாக்களை மனப்பாடம் பண்றது கிடையாது. அந்த ஃபார்முலாக்களை ஒரு ஒழுக்கத்தோட சரியா பயன்படுத்துறதுல தான் திறமையே இருக்கு. ஏன்னா இது நிஜ உலகத்துல நிஜமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்போ இந்த முழு பகுப்பாய்வுலேருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? ஒன்னு, நம்ம எப்பவும் திடீர்னு உடையாத படிப்படியா வார்னிங் கொடுத்து உடையிற மாதிரி ஒரு பாதுகாப்பான டிசைனை தான் உருவாக்கணும். 2, நம்மளோட நியூட்ரல் ஆக்சிஸ், அதாவது XU, ஒரு டயக்னாஸ்டிக் டூல் மாதிரி, அது பீமோட நிலைமைய சொல்லும். 3, மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதாவது MU, அதுதான் இந்த பீமோட வலிமைக்கு நம்ம கொடுக்கிற கேரண்டி. ஆக மொத்தம் அந்த ஒப்பீட்டுல மாஸ்டர் ஆகுங்க, பாதுகாப்ப உறுதி செய்யுங்க. இதுக்கப்புறம் நீங்க ஒரு கட்டிடத்தை அண்ணாந்து பார்க்கும்போது சும்மா பார்க்காதீங்க. அது இவ்ளோ கம்பீரமா நிக்கிறதுக்கு பின்னாடி இது மாதிரி எத்தனை மறைக்கப்பட்ட கணக்கீடுகள் இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.